எல்லாருக்கும் வணக்கம். பிரஸ் மீடியா நண்பர்கள் பத்தினருக்கு வந்து ஆஃப்டர் லாங் டைம் அகெயின் வணக்கம். ஸோ அலர்ட் அப்படிங்கிற அந்த டைட்டிலே வந்து ரொம்ப வெரி அட்ராக்டிவ் டைட்டில், ரொம்ப வந்து நம்மளை வந்து இழுக்கக்கூடிய டைட்டில். ஏன்னா அலர்ட் அப்படிங்கிறதே வந்து ஐ திங்க் மோஸ்ட் இம்பார்ட்டண்ட் வேர்டு அண்ட் அந்த அலர்ட்டுங்கிறது எல்லாருக்குமே இருக்கணும். இது வந்து பெண்களுக்கான படம்னு சொன்னாங்க. அதாவது பெண்களுக்கானன்றது வந்து நம்ம பெண்கள் வந்து முன்னேறுறது, பெண்கள் வந்து ஒரு விஷயம் பழி வாங்குறது, பெண்கள் வந்து ஒரு விஷயம் போராடுறது, இதெல்லாம் நம்ம பார்த்துருக்கோம். பட் பெண்களே தப்பு பண்ணால் அதுக்கும் தண்டனை இருக்குது, அதுக்கும் வந்து தேர் ஷுட் பி ஜஸ்டிஸ். அந்த ஃபீமேல் கார்டுங்கிறது வந்து டு பி ஆனஸ்ட் எனக்கே வந்து நிறைய விஷயங்களில் தோணும். சம் பீப்புள் அண்ட் சம் சிச்சுவேஷன்ஸில் வந்து அந்த ஃபீமேல்னு அந்த அட்வான்டேஜுங்கிறது நிறைய இருக்குது. அன்ஃபார்ச்சுனேட்லி ஒரு ஃபார்ச்சுனேட்லி எனக்கு சொல்ல தெரியல. பட் சில பேர் அதை மிஸ்யூஸும் பண்ணுறாங்க, அதில் டவுட்டே கிடையாது. ஸோ அப்படி இருக்கும்போது இந்த படம் வந்து ஒரு விழிப்புணர்வாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க எடுத்திருக்காங்க. அண்ட் பெண்களாகவே இருந்தாலுமே சில விஷயங்கள் வந்து we have to be alert, we have to do certain things and எல்லாருமே வந்து அவங்களோட பாதுகாப்பு ரொம்ப ரொம்ப முக்கியம். think of yourself first அப்படிங்கிறது வந்து அலர்ட்டுங்கிறது வந்து பியூட்டிஃபுல் டைட்டில். அண்ட் ஐ திங்க் இதில் வந்து ஒரு நல்ல மெசேஜ் வந்து எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. ஸோ அந்த விஷயத்தில் வந்து தட் இஸ் வாட் எனக்கு ரொம்ப, ஏன்னா ஐ ஆல்வேஸ் தாட் எனக்குமே வந்து ஒரு ஆர்டிஸ்டாக வந்து ஒரு படமாவது வந்து நம்ம பண்ணணும். அதாவது பெண்களை வந்து உயர்த்தியே வந்து காமிக்கிற இந்த சொசைட்டியில் பண்ணுற தப்புகளையும் வந்து சுட்டி காட்டணும். அது ரொம்ப ரேர். அதுக்கும் ஒரு ஆடியன்ஸ் இருக்குது, ஐ பிலீவ் இட். ஸோ அந்த விதத்தில் இந்த படத்தில் வந்து தே ஹவ் brought something forward and I think ரொம்ப ஃபர்ஸ்ட் லுக்கே வந்து அந்த மாஸ்க் இமேஜ் அண்ட் த கலர் அண்ட் ரொம்ப அட்ராக்டிவாக இருக்குது, ரொம்ப இன்ட்ரீகிங்காக இருக்குது. அதாவது நமக்கு வந்து ஒரு ஈர்ப்பு ஏற்படுது, இதை பார்க்கணும், இதில் என்ன இருக்கும், வாட் இஸ் இட் அப்படிங்கிறது கண்டிப்பாக தோணுது. ஸோ அந்த விதத்தில் வந்து ஐ விஷ் த டீம் ஆல் த பெஸ்ட் அண்ட் லுக்கிங் ஃபார்வர்ட். பெண்களை ஒருமையில் பேசினாவே தமிழ்நாட்டு மக்கள் ரொம்ப கத்துறாங்க, சண்டை போடுறாங்க. ஒருமையில் பேசினாவே இந்த படம் வந்து பெண்களை வந்து ஒரு விஷயத்தை காட்ட போகிறீங்க, எப்படி ஏற்றுப்பாங்க? ஏற்றுக்கிட்டு தான் ஆகணும். இது வந்து பாலியல் குற்றங்களுக்கு எதிரான ஒரு படம். பாலியல் சீண்டல்கள் தமிழ்நாட்டில் மட்டும் இல்லை, இந்தியாவில் மட்டும் இல்லை, உலகம் பூராவும் வந்து பெண்கள் பாலியல் பண்ணுவாங்களா? பாலியல் குற்றங்களில் ஈடுபடுற ஆண்களை இந்த படத்தினுடைய சொன்னது என்னன்னா, இந்த படத்தினுடைய நாயகன் வந்து பாலியல் சீண்டல்கள் பாலியல் குற்றங்கள் பண்ணுற ஆண்களை ஆணுறுப்பு கட் பண்ணி சாவடிக்கிற மாதிரியான கதை பண்ணியிருக்கோம். இது தமிழ்நாட்டில் மட்டும் இல்லை, இந்தியாவில் உலகம் ஃபுல்லாக இந்த பாலியல் சீண்டல்கள் பாலியல் குற்றங்கள் நடந்துக்கிட்டே இருக்குது. இந்த படத்தினுடைய நாயகனை போல ஒரு பஞ்சாயத்துக்கு ஒருத்தனோ, ஒரு நகரத்துக்கு ஒருத்தனோ, ஒரு வட்டாரத்துக்கு ஒருத்தனோ இருந்தால் எந்த நாட்டிலையுமே எந்த உலகத்துலையுமே இந்த பாலியல் சீண்டல்கள் குற்றங்கள் நடைபெறாது. விஷயமா தான் இந்த படம் பண்ணியிருக்காங்க. பாலியல் குற்றங்களுக்கு எதிர்ப்பான ஒரு படம். சரி, நீங்க கேட்ட கேள்விக்கு ஜஸ்ட் இது ஒரு ஜெனரல் கான்வர்சேஷனா வச்சுக்கலாம். பெண்கள் குற்றங்கள் பண்றது இல்லையா? பண்றாங்க, கண்டிப்பா பண்றாங்க. எல்லாருக்கும் வணக்கம். என்னுடைய ப்ரெஸ் மீடியாவுக்கு எப்பவுமே என்னுடைய மனமார்ந்த நன்றிகள் சொல்லியிருக்கேன். நீங்கள் என்னை இன்வைட் பண்ணியிருக்கிற இந்த அலர்ட் மூவி டாக்டர் இந்த ப்ரொடியூசர் மேனேஜர் வேல்ராஜ், நிதிஷ், என்னுடைய இன்வைட் உங்களுக்காக தான் நான் வந்தேன். ஸோ அலர்ட் என்ற மூவி வந்துட்டு எனக்கு ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. ஸோ என்ன வேல்ராஜ், இது என்ன சப்ஜெக்ட்? இல்லை மேடம் நீங்கள் வாங்கன்னு சொல்லிட்டு எனக்கு இப்போ தான் வந்து சப்ஜெக்டே சொல்கிறாங்க. ஸோ ஓகே, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அடி வனிதா எல்லாருமே என்னுடைய எப்போவுமே ஃப்ரெண்ட்ஸ். நாங்கள் வந்து சேர்ந்து நடிக்காட்டியும் நாங்கள் எப்போவுமே ஒரு சந்திச்சுட்டே தான் இருப்போம். ஒரு வனிதா எல்லாருமே நாங்கள் ஒரு பந்தம் மாதிரி. ஷீ இஸ் லைக் மை சிஸ்டர் ஆல்வேஸ். நாங்கள் நடிக்காட்டி வி ஹாவ் தட் ஐ கான்டாக்ட் அண்ட் அந்த ஹார்ட் இருக்கு. அது யூ ஹாவ் டு ஒர்க் வெரி பிரஜன் வந்துட்டு நான் வந்துட்டு ஸ்கூல் படிக்கிறப்பவே ஐ சா யூ
சத்தியமா சொல்றேன். நானும் ஸ்கூல்ல தாங்க படிச்சுட்டு சந்தோஷப்பட்டேன். அப்ப நான் சூப்பர் எல்லாருக்கும் ஸ்கூல் படிக்கிறப்பவே சீனியர்ஸ் அண்ட் இவங்களுடைய படம் நான் ஒத்துக்கிறேன். ஒரு வளர்ப்பும் கிட்டால படம் கொடுத்தது சந்திரலேகா. இன்னும் எனக்கு அந்த சாங்ஸ் பிடிக்கும். லெஜெண்டரி ஃபிலிம். இந்த ட்ரம் டான்ஸ் நோ த ஐஸ். ஸோ இப்போ நம்ம சப்ஜெக்ட் அலர்ட் மூவிக்கு வருவோம். அலர்ட் வந்துட்டு மெயினாக வந்துட்டு சொல்கிறாங்க பெண்களை ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்கு உண்டான விஷயம் சப்ஜெக்ட் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் உண்மையிலேயே அது வேணுங்க. ஏன்னா நம்ம என்னதான் நம்ம சொன்னாலும் ஒரு கட்டத்தில் நம்ம சும்மா அந்த சின்னதாக நம்ம மிஸ் ஆகி நம்ம வந்து ஏமாறதான் செய்யணும். நாட் வந்து வெளியால் தான் வந்து ப்ராப்ளம் பண்ணணும் கிடையாது. கூட இருக்கிறவங்களே நீங்கள் யாரை நம்புறீங்களோ அவங்களே உங்களுக்கு வந்துட்டு ஃபைனலாக அந்த ப்ராப்ளத்தை தான் கொண்டு போய் நிப்பாட்டுவாங்க. அதுதான் உண்மை. சமீபமாக வந்துட்டு சின்ன திரையில் வந்துட்டு ஒருத்தருக்கு வந்து ஒரு பொண்ணுக்கு நடந்த இன்சிடெண்ட் வந்து இன்னும் நியாயம் கிடைக்கலன்னு சொல்லி அவருடைய உறவினர் ஒருத்தர் அவங்க அப்பாவே இறந்து போனது எனக்கு ரொம்ப மனசு ரொம்ப கஷ்டமாக போச்சு. அப்படி தான் இருக்குது நம்மளுடைய சட்டம். ஸோ நம்ம வந்து யாரோ சொல்லணும், யாரோ வந்துட்டு அட்வைஸ் பண்ணணும் அப்படின்லாம் இல்லை. தயவுசெய்து பொண்ணுங்க வந்துட்டு நீங்கள் வந்து பர்சனல் லைஃப்லேயும் ரொம்ப ஜாக்கிரதையாக இருங்க. நம்ம வந்து வெளியில் போய் நம்ம பார்த்துக்கலாம்ல, நீங்களே வந்துட்டு ஜாக்கிரதையாக இருக்கணும் எங்கே போனாலும். அதுதான் உண்மை. நம்ம கொடுக்குற சான்ஸ் தான் வந்துட்டு ஆப்போசிட் பார்ட்டி வந்துட்டு உங்களுக்கு ஏமாற்றுறதுக்கு கொண்டு போகிறாங்க. அப்படி இல்லாமல் பர்சனல் லைஃப்லையும் நீங்கள் ப்ரொடெக்டாக இருங்க, வெளியிலையும் ப்ரொடெக்டாக இருங்க, அண்ட் போல்டாக இருங்க. இதுதான் என்னுடைய அட்வைஸ் ஃபார் த கேர்ள்ஸ். நானும் ஃப்ரெஜ்ஜுன்னு வந்து கிளாஸ்மேட்ஸ். நாங்க பேக் பெஞ்ச் ஸ்டூடெண்ட்ஸ். இதெல்லாம் நீங்க போட்ட மாட்டீங்க. அதான் போடுவாங்க. மச்சா கண்டென்ட் அங்கதான் நிக்குது. அது இப்ப எடுத்து அப்படி வச்சு ஏதோ கண்டென்ட் வந்து பிரஸ் நண்பர்கள் மீடியா நீங்க வந்த மெயின் காரணமே ரவி சார் அனிதா சொன்ன மாதிரி அலர்ட் முக்கியமான வார்த்தை. அன்றாட வாழ்க்கையில் கேட்குற வார்த்தை. அது பல விஷயங்களை நம்ம வந்து ஞாபகப்படுத்தோம். என்றைக்கும் ஒரு படத்துக்கு வந்து ஃபர்ஸ்ட் லுக் ரொம்ப முக்கியமாக வச்சுருக்கோம். எங்கேயா சிங்கில் போய்ட்டுருக்கோம், போஸ்டர் அடிச்சு விட்டு நிப்பாட்டி ஆடியன்ஸில் யாரும் வந்து அந்த போஸ்டரை பார்க்க வைக்கணும். அதுதான் ஒரு படத்தோட முதல். அதிலே ரவி சார் ஜெயிச்சிட்டிங்க, ரொம்ப சந்தோஷம். அப்புறம் ஃபேக்ஃபாஸ்ட் மெட்டல்ஸ் பண்ணியிருக்காங்க. உண்மையில இந்த படம் வந்து சமூகத்துக்கு ஒரு நல்ல விஷயத்த எடுத்து சொல்றதா வந்துருக்கீங்க. என்னன்னா துபாய் மாதிரி ஒரு ரூல் இங்கே மாறினா மட்டுமே தான் அனைத்தும் மாறும். இந்த ப்ரொடியூசர் ஜீவா சார் சொன்ன மாதிரியே இந்த படத்தில் ஒரு ஹீரோவும் உண்மையில நம்ம அந்த காலங்காலமாக அந்த கதைகள் பார்த்துருக்கீங்க. ஒரு ஹீரோ வருவார், ஒரு விஷயம் பண்ணுவார் புரிகிற மாதிரி. அதுக்கப்புறம் கதைக்கு ஒரு நியாயம் வரும், ஒரு பயம் வரும். அதுக்கப்புறம் இது மாதிரி ஒருத்தர் அந்த போலீஸோட ரூபத்தில், ஆர்மி ரூபத்தில் ஏதாவது ஒரு ஊரில் இருந்தால் இந்த விஷயம் தவிர்க்கப்படும்ன்றது அந்த படத்தில் சொல்லலாம், பேசலாம். நம்ம என்ன மாதிரி விழிப்புணர்வு படங்கள் எடுத்தாலும் கண்டென்ட் வந்து என்றைக்குமே ஒரு விஷயம், நல்ல விஷயம் தான். பெண்களுக்கான விஷயம். பெண்களை எப்பவும் நல்லவங்க தான் காட்டுறாங்க. இதே பெண்களும் ஆண்களும் தப்புகள் செய்கிறாங்க. இப்போ யாராவது பூனைக்கு பிடிக்கிறது பட் நல்ல ஒரு விஷயம் எடுத்திருக்காரு. இந்த கடவுள் புண்ணியத்தில் இந்த படம் வெற்றி பெறட்டும் தான். துபாய் மாதிரி ஒரு ரூல் வந்தால் மட்டுமே தான் சவுதி துபாய் யூஏ மாதிரி எங்கேயோ ஒரு ரூல் வந்தால் மட்டுமே தான் இந்த மாதிரி விஷயம் நடக்கும். ஆனால் அது லால் அப்படி எல்லாமே இல்லை. ஸோ இந்த மாதிரி அலர்ட் மாதிரி நாயகர்கள் உருவாகட்டும். இப்போ நீங்கள் ஏதாவது ஒரு பாயிண்ட் சொல்லணும்னு ஆசைப்படுறேன். தம்பியெல்லாம் சொல்லிடாதீங்க, ரொம்ப கடுப்பு. நான் ஸ்கூல்ல இருக்கும்போது இவன் பிறக்கவே இல்லை. அனைவருக்கும் வணக்கம். அபி சரவணனாகி விஜய் விஸ்வாவாக மாறியிருக்கேன்.
எந்த இடத்துல என்ன பண்ணணும் சத்தியமாக எனக்கு அதுக்கான ஒரு அறிவே இருக்காது. அதோட நான் ஆரம்பிக்கிறேன். இப்போ உங்கள் எல்லாரோட அனுமதியோட இவங்க எல்லாரும் சேர்த்து ஒரு 10 செகண்டு, நேற்று 26 பேர் இந்தியர்கள் இறந்துருக்காங்க, அவங்களுக்கு ஒரு மௌன அஞ்சலி ஒரு 10 செகண்ட் மட்டும் உங்கள் பெர்மிஷனோட எடுத்துக்கோங்க ப்ளீஸ். 10 செகண்ட். இந்த டைட்டில்னால அதை யோசித்தேன். எப்பயுமே ஒரு கவர்மெண்ட்டில் அலர்ட் எடுத்துகிட்டே இருப்பாங்க, இருக்கும், எல்லாமே இருக்கும். அதையும் தாண்டி ஒரு 26 பேர் ஒரு உயிர் போயிருக்கு. அவங்களுக்கு நம்முடைய அனுதாபங்கள். ஒரு நல்ல விஷயத்தை ஏன் இதை ஆரம்பிக்க தயவுசெய்து நினைக்காதீங்க. அடுத்ததான் கண்டென்ட்டுக்குள்ள வருவோம். அலர்ட் ரொம்பவே சூப்பரான ஒரு டைட்டில். அதை விட சூப்பராக ரவி சார் ஒரு விஷயம் அந்த ப்ரொடியூசர் அண்ட் நிதிஷ் பண்ணியிருக்காங்க. தூய்மை பணியாளர்களை வச்சு இது ஒரு விஷயத்த பண்ணியிருக்காங்க. ஏன்னா இது எல்லாருக்கும் போய் சேரணும், எல்லாரையும் ஈக்குவாலிட்டி கொடுக்குன்ற ஒரு விஷயத்த பண்ணியிருக்காங்க. சார் வாழ்த்துக்கள் சார் அந்த படக்குழுக்கு. இந்த படத்தை பற்றி நிறைய கண்டென்ட்ஸ் இருக்குது, ஆனால் அடுத்தடுத்து நிறைய விஷயங்கள்ல அதை பேசப்பட வேண்டியிருக்கு. அலர்ட் கண்டிப்பாக வெற்றியாகணும். அதுலேயும் நாங்கள் எல்லாம் கலந்துக்கணும். இதுதான் என்னோட நண்பர், அவருக்கு என்னோட வாழ்த்துக்கள். இந்த படத்தை நடிச்சிருக்கிற ஒவ்வொருத்தருக்கும் என்னுடைய ஹார்ட்லி அந்த மாஸ்டர் ஃபைட் மாஸ்டர் கூட ஒரு 4 முறை ஒர்க் பண்ணியிருக்கேன். மாஸ்டர் வாழ்த்துக்கள். அண்டு பெஜின் சொன்ன மாதிரி அவருடைய உன்னை தேடி காதல் சாங் வந்து நானும் ஸ்கூல் படிக்கிறப்ப ரிங்டோனாக வச்சுருந்துருக்கேன். அப்புறம் இவங்களோட படத்தையும் நான் ஸ்கூலில் படிக்கிறேன் பார்த்துருக்கேன். சொல்லலாம். அண்ட் தயாரிப்பாளர் வந்து சூப்பராக ஒரு விஷயம் சொன்னார். சில கண்டென்ட் நான் சொல்லணும். 99.99% நல்ல பெண்கள் இருக்கிற நாட்டில் பாயிண்ட் ஒரு சில பெண்கள் நடக்கிறதுனால எல்லாருக்கும் கெட்ட பேர்கள் வருது. பாக்யராஜ் சார் ஏதோ ஒரு படத்தை சொல்லியிருக்காரு. ஊசி நான் சொல்லலை, அவங்க தான் சொல்லியிருக்காங்க, நான் சொல்லலை. ஸோ அது மாதிரி வந்து .1% பண்ணுற பெண்களுக்குனால நிறைய பேருக்கு இதனால் வந்து பாதிப்பு வருது. உண்மையிலே சொல்கிறேன், நான் பக்கத்துக்குனால சொல்லலை. நேற்று ஒரு மீன் பார்த்தேன். அந்த மீனில் வந்து சமீபத்தில் ஒருத்தவங்களுக்கு திருமணம் ஆயிருந்த ஒருத்தவங்களோட ஃபோட்டோ போட்டு அது கீழே என்ன போட்டுருந்தாங்கன்னா வனிதாக்காக போட்டிருந்தா சரி, அவங்க போட்ட தப்பா? யார் புரியல. வனிதா பண்ணா சரி, நீ பண்ணா எவன்டா சொன்னது சரின்னு? உங்களுக்கு சப்போர்ட்டா தான் மீம்ஸ் போட்டிருக்காங்க. அது கரெக்ட். நீங்க 3வது கல்யாணம் பண்ணீங்கன்னா தப்பு, அவங்க மட்டும் 3வது கல்யாணம் பண்ணா சரியா? நான் என்ன சொல்லியிருக்கேன்? 40ன்னு சொல்லியிருக்கேன். என் பெஞ்ச் மார்க் இன்னும் 4 கூட வரணும். என்ன அசிங்கப்படுத்துறீங்க, அவமானப்படுத்துறீங்க என்ன? அது யாருக்கு போட்டிருந்தாங்க? இல்ல அது வேண்டாம். பிரியங்காவுக்கு போட்டிருந்தாங்க. இல்லை நான் சொல்லலைன்றத பதிவில் நீ இல்லை, நீங்க சொன்னாலும் நாங்கள் இந்த பக்கம் தான் வரோம், கேமரா வராது. அது மாதிரி இவங்ககிட்ட பழகினா தான் தெரியும் இவங்க எவ்வளோ சாஃப்டாக எவ்வளோ அன்பாக பழகிறாங்க. நீங்கள் என்னை இவங்க இதுக்கு பார்த்தே கிடையாது. போன வாரம் அவங்களுக்கு ஃபோன் பண்ணி நான் காஞ்சி பேசுகிறேன், அக்கா நான் பேசுகிறேன், அவ்வளோ அன்பாக பேசுகிறேன். ஸோ ஒருத்தவங்கள்ட்ட பழகினா தான் அவங்க கேரக்டரைசேஷன் தெரியுமே தவிர சோசியல் மீடியாவில் வேறு மாதிரி பரவலாயிடுது. இந்த அலர்ட் படமும் அதே மாதிரி தான். நம்ம ஒரு தகவலை உண்மையாக சொன்னால் மட்டும்தான் அது உண்மையாக போகுமே தவிர நீங்கள் கொடுக்குற தகவல் தான் சோசியல் மீடியாவில் பரவுது. இந்த ஜென்ரலாக இந்த பிரசாத்தில் நான் வாய்ப்பு தேடி அலைஞ்சு காலத்துலேருந்து 12 வருஷமாக இங்கே வந்துட்டுருக்கேன். இப்போ ஒரு ஹீரோவாக இங்கே உட்காந்துருக்கேன். எவ்வளோ நாள் அங்கே இருந்திருக்கேன். இங்கே இருக்கிற ஒரு 4-5 பேர் தான் தொடர்ந்து கேள்வி கேட்டுகிட்டே இருக்கீங்க. நீங்களும் ஒரு இடத்துல கேள்வி கேட்டுருக்கீங்க. எனக்கு ஒரு இஷ்யூ இருந்தது, என்னோட கல்யாண இஷ்யூ. அது இடத்துல சொல்லாட்டி கூட நான் சொல்லணும்னு ஆசைப்படுறேன். என்னன்னா 6 வருஷமாக நான் கோர்ட்டில் போராடிட்டு இருக்கேன். 6 வருஷமாக நான் யாரையும் குறை சொல்கிறதுக்காக இல்லை. எனக்கு இன்னும் கூட ஜட்ஜ்மெண்ட் கிடைக்கல. ஆனால் இதே நீங்கள் இப்போ அக்கா கிட்ட ஒரு பதில் சொல்லுங்கள், நீங்கள் தான் சொல்லணும்னு. ஆனால் நீங்களே திருப்பி அந்த விஷயத்த பார்த்துட்டு தான் இருக்கீங்க. யூ நோ வெரி வெல் யார்கிட்ட என்ன பண்ணணும்னு நீங்கள் சொன்னால் மட்டும்தான் உண்மை வெளியே வரும். பாதிக்கப்பட்ட கிடையாது யாரு நீங்கள் சொல்றீங்க ஒரு ஆள் அது அதுதான். ஸோ நான் 6 வருஷமாக வந்து என் மனைவியோட போராடி இருக்கேன். இன்னும் எனக்கு அதுக்கான இது கிடைக்கல. எனக்கு இன்னும் கல்யாணமும் நடக்கல. எப்போ நடக்கும்னு எனக்கு தெரியல. ஆனால் போடுறீங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட சேர்ந்து பெண்கள் இல்ல அதுல ஏதாவது கல்யாணம் பண்ணலாமான்னு கேக்குறேன். ஃப்ரெண்ட்ஸ் யாராவது கல்யாணம் டிவோர்ஸ் கிடைச்சா தானே கல்யாணம் பண்ண முடியும். அப்ப அவங்க கிடைக்கலையா? நான் கேக்குறது டிவோர்ஸ் கிடைச்சா ஃப்ரெண்ட்ஸா இருந்தா லவ் பண்ண முடியும். வனிதாங்க ஃப்ரெண்ட்ஸா இருந்தா லவ் பண்ண முடியும். எதுக்கு இது கண்டென்ட்டா லவ் பண்ண கண்டென்ட்டா இல்ல. பெண்கள் அது வேற இல்ல. ஆண்கள் பெண்கள் பத்தி விடுங்க, 40 சொல்லியிருக்காங்க, அதுல இருப்பீங்க. ஆமா, இது என்னோட பர்சனலா நான் சொல்லல. ஆண்கள் பெண்கள் பத்தி சொல்றேன். ஆண்கள் பாதிக்கப்பட்டிருக்கோம், அது நடிகராக இருக்கட்டும் யாராக இருக்கட்டும். அங்க இருந்து ஏதாவது வந்தாதான் அடுத்த ஒரு வாழ்வு கிடைக்கும். ஸோ ஆண்கள் மறுவாழ்வு மையம் வந்து பிரஜின் தலைவர் நிறைய பேச விரும்பல. ஒரு இடம் இருக்குன்னு சொல்லிட்டு நான் சொல்ல வந்தது ரெட் அலர்ட் வந்து அலர்ட்டுக்கு வந்து வாழ்த்துக்கள். இந்த டீம் கண்டிப்பா சக்சஸ் பண்ணணும். பிரஜின் 25 படம் பண்ணிட்டாரு, அவருக்கும் வாழ்த்துக்கள். நன்றி. அபிஜி ரவி வந்து இதை வந்து கதையாக எனக்கு வந்து சொல்லும்போது ஓகேவா, எனக்கு ரவி வந்து இந்த கதையை வந்து எனக்கு வந்து சொல்லும்போதே கதை ரொம்ப பிடிச்சிருந்து.
இது வந்து பிரேக் இல்லாமல் கண்டினியூஸாக, அதாவது சண்டே மட்டும் ஒரே ஒரு நாள் மட்டும் லீவு, சாட்டர்டே லீவ் கேட்டால் கூட தரமாட்டேன். நான் இன்றைக்கி ஒரு நாள் லொக்கேஷன் பார்க்க போகிறேன் சார், சாட்டர்டே வேணாம் சார் அப்படின்னு. இல்லை சாட்டர்டே ஷூட்டிங் வச்சே ஆகணும் அப்படின்னு சொல்லி எல்லா சாட்டர்டேவும் ஷூட்டிங் வச்சு பண்ண படம். இது பெரிய படங்களுக்கு நிகராக, அதாவது விஜய் சார், அஜித் சார் அந்த படங்களுக்கு உண்டான செட்டப்புகள் எல்லாமோ 4 கேமரா 5 கேமரா ட்ரோனு அந்த பிரம்மாண்டங்கள் எல்லாமே அவர் கேட்டது எதுவுமே குறையில்லாமல் பண்ணி கொடுத்துருக்கேன். அவரும் நிறைவாக இந்த படத்தை வந்து ரொம்ப சந்தோஷமாக பார்த்தாரு, பண்ணி கொடுத்துருக்காரு. இது ஃபஸ்ட்டு ஒரு ப்ரீவியூ ஷோ போடும்போது கண்மணி கிரியேஷன்ஸ் சிவா, அவங்க தம்பி பத்ரிநாத், அதுக்கப்புறம் வந்து சோழா பொண்ணுரங்கம் பார்த்துட்டு டேரக்டர் கூப்பிட்டு கட்டி பிடிச்சி, இந்த மாதிரி ஒரு டேரக்டர்லாம் என் கண்ணில் மாட்ட மாட்டேன்றீங்க, இன்னொரு சங்கர்யா அவர் பார்த்துக்கியா அப்படின்ட்டு போனார். அதுக்கப்புறம் இந்த படத்தை ரிலீஸ் பண்ணுறது மாநாடு ரிலீஸ் பண்ணார், அந்த சுப்பையா சார் ரிலீஸ் பண்ணுறாரு, தமிழ்நாட்டில் 300 தேட்டர் போடுறாரு. அவர் படம் பார்த்துட்டு நானும் எவ்வளோ படங்கள் பார்த்துருக்கேன், ஏதாவது 1-2 மைனஸ் இருக்கும் படத்துங்களில். ஒன்று எனக்கு வெளியே எழுந்து வரும்போது சின்ன சின்ன குறைகள் எல்லாம் பெரிய படத்தில் கூட நான் பார்த்துருக்கேன். ஆனால் லேகே இல்லாமல் சுத்தமாக ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக பக்காவாக பண்ண படம் இது ஒன்று தான் அப்படின்னு சொல்லி அவர் வந்து வெளியே வந்து டைரக்டர் கை கொடுத்தாரு. ஒரு நிறைவான ஒரு படம், குறையே கண்டுபிடிக்க முடியாத ஒரு படத்தை நான் பார்த்தேன். இவ்வளோ என் லைஃப்பில் இன்றைக்கி தான் பார்த்துருக்கேன்னு அவர் முந்தா நாள் தான் படம் பார்த்தாரு. பார்த்துட்டு சொன்னது எங்களுக்கெல்லாம் ரொம்ப ஆச்சரியமாக இருந்து. அதனால் இந்த படம் வெற்றியடைய நீங்கள் எல்லாரும் சேர்ந்தீங்கன்னாவே போதும். இந்த படம் இந்தியா ஃபுல்லாக கிட்டத்தட்ட 2000 தேட்டரில் ரிலீஸ் ஆகுது, பேன் இண்டியா படமாக ரிலீஸ் ஆகுது. நீங்கள் எல்லாம் மனசு வச்சிங்கன்னா இதை ஒரு வெற்றி படமாக உங்களால் மாற்ற முடியும். வெற்றி படமாக மாற்றணும்னு உங்களை எல்லாரையும் கையெடுத்து கும்பிட்டு கேட்டுக்கிறேன். நன்றி, வணக்கம். எல்லாருக்கும் வணக்கம். இங்கே வந்திருக்க அத்தனை மீடியாக்கெல்லாம் ரொம்ப நன்றி, வந்த கெஸ்ட்டுக்கு ரொம்ப நன்றி. என்னுடைய ஃபஸ்ட்டு படம், இந்த படம் நல்ல படம் எடுத்து நான் நினச்சிருக்கேன். இது நல்ல படமா தரமான படமா அப்படின்னு மக்கள் சேர்க்கறது உங்ககிட்ட தான் இருக்குது. நான் என்ன நல்ல படம் எடுத்தாலும் அதை மக்கள் தான் வந்து பார்க்கணும். அந்த மக்களை பார்க்க வைக்கிறதுக்கு, அது அந்த ஆடியன்ஸ் உள்ள வைக்கிறதுக்கு உங்களால் மட்டும்தான் முடியும். நீங்கள் தான் அந்த படத்தை பற்றி எழுதி மக்கள்கிட்ட கொண்டு சேர்த்து தேட்டரை வச்சு இந்த வெற்றி படமாக்கணும். அப்படி பண்ணுன்னு நினைக்கிறேன். நன்றி, வணக்கம். ஃபைட் மாஸ்டர் மிரட்டல் செல்வா பேசுகிறேன். போன வருஷம் பகாசூரன் செல்வராஜன் சாருக்கு, சாமானியன் ராமராஜன் சாருக்கு, இந்த வருஷம் தரப்பட, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அலாட். இதில் பார்த்தீங்கன்னா ஆக்ஷன் ஃபுல் அண்ட் ஃபுல் ஆக்ஷன் வேறு லெவலில் எடுத்திருக்கேன். விக்ரம் படத்துக்கு கமல் சார் ஃபைட் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி ஒரு ஃபைட்டு ப்ரொடியூசருக்கு எடுத்திருக்கேன். இது வரைக்கும் யாரும் பண்ண முடியாத ஒரு ஃபைட்டு, டிஃப்ரெண்ட்டான ஒரு மேக்கிங் பண்ணியிருக்கேன். இதோட டேரக்டர் ரவி சாருக்கும், ப்ரொடியூசர் ரெட்டி சாருக்கும், வேல்ராஜ் சார், புவன் சார், கிறிஸ்டின் சார் எல்லாருக்கும் நன்றி. இந்த படம் மேலும் மேலும் வெற்றியடைய எல்லாமல்ல இறைவனை வேண்டிக்கிறேன். நன்றி. அனைவருக்கும் வணக்கம். என் பேர் நரேன். இது என்னோட 2வது படம். ஃபஸ்ட் படம் வந்து எஸ்எஸ்சி சார் படத்தில் செகண்ட் லீடாக பண்ணி ரிலீஸ் ஆகிருக்கிறது, நான் கடவுள். அண்ட் இந்த படத்தில் வந்து முக்கியமான ஒரு வில்லன் ரோல் கம்ஸ் லைக் ஹீரோ மாதிரி பண்ணியிருக்காங்க. ஸோ தேங்க்யூ ஃபார் கிவிங் அ குட் சான்ஸ் டு ப்ரொடியூசர், டைரக்டர்ஸ், ரவி அண்ணா. ஸோ கேமராமேன் நான் ரொம்ப அவ்வளோ கம்ஃபர்ட் ஃபேமிலி ஃப்ரெண்ட் மாதிரி ஆகிட்டாரு. ஃபைட் மாஸ்டரோட ஒரு கான்செப்ட் பண்ணியிருக்கேன். ஃபுல்லாக ஒரு சீனை வந்து சூப்பராக பண்ணியிருக்காரு மாஸ்டர் வச்சு. மெட்ரல் சிவா மாதிரி எப்படி என்னை மிரட்டி பயமாக எடுத்தார் எல்லாமே. தேங்க்யூ ஃபார் கிவிங் அ சான்ஸ். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ ஃபார் கெஸ்ட் எல்லாருக்கும். தேங்க்யூ ஸோ மச். எல்லாருக்கும் வணக்கம். வட்டகரா சதீஷ். சத்தம் பேசுகிறேண்ணா. எல்லாருக்கும் வணக்கம். நான் வட்டகரா சதீஷ். இதோட 4th மூவி. ரவி என்னென்னா எனக்கு முன்னாலேருந்தே தெரியும். ஆஸ் அ பிரதராக அவங்க ட்ராவல் பண்ணிட்டு இருந்தேன். அவர் வந்து ஸ்டோரி சொன்னப்போ கொஞ்சம் இப்போ நடந்துட்டு இருக்க பெண்கள் பிரச்சனையை பற்றி சொல்லவும் பயங்கர ஹாப்பியாக இருந்துச்சு. அதில் நெகட்டிவ் ரோல் பண்ண சொன்னார். சரி ஓகேன்னு சொல்லிட்டு நெகட்டிவ் ரோல் பண்ணால் தான் நிறைய ரீச் ஆகும் சொல்லி நெகட்டிவ் ரோல் பண்ணேன். நல்லா வந்திருக்கு படம். செகண்ட் வில்லனாக பண்ணியிருக்கேன். படம் வேறு லெவலில் இருக்குது. நீங்கள் எல்லோரும் சேர்ந்து சப்போர்ட் பண்ணி படத்தை நல்லபடியாக பண்ணுவாங்க. சேகர் சீதாராமன் சார் நல்லா சப்போர்ட் பண்ணார். கேமராமேன் ரோவின் பாஸ்கர் சார் நல்லா பண்ணாங்க. ஸ்டண்ட் மாஸ்டர் நிறைய படம் அவர் கூட ட்ராவல் பண்ணிகிட்ருக்கேன். வேறு லெவலில் பண்ணியிருக்காரு. அவரால் நிறைய விஷயங்கள் எனக்கு பிடிக்கும். ஷார்ட்ஸ்லாம் டிஃப்ரெண்ட்டாக சொல்லி கொடுத்து படம் சப்போர்ட்டாக இருந்துச்சு. மற்றபடி கூட நடிச்சிருந்த எல்லா கலைஞர்களும் ப்ளஸ் இவங்க எனக்காக சப்போர்ட் பண்ண படத்துக்காக வந்த அனைவருக்கும் என்னோட நன்றிகள். ப்ரெஸ் மீடியாவுக்கும் என்னோட சப்போர்ட், உங்களுக்கு சப்போர்ட் எங்களுக்கு வேணும். எல்லாருக்கும் வணக்கம். என் பேர் மஜேஷ். என்னோட 4 நானும் ஒரு வீடியோ பண்ணியிருக்கேன். ஸோ வந்திருக்கிற எல்லாருக்கும் ரொம்ப தேங்க்ஸ்.
ஆக்சுவலாக போயிட்டு படம் ஒரு 2 days 3 days ஷூட் ஆரம்பிக்க போகிறாங்க. போயிட்டு ஒரு வாய்ப்பு கேட்டோம், உடனே எனக்கு கொடுத்தாரு. இந்த வாய்ப்பு அமைச்சு கொடுத்து எனக்கு ஆர்வம் சார் மேனேஜர், அதுக்கப்புறம் ராஜன் சார் எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. கேமராமேன் சார் எல்லாருமே ரொம்ப நன்றி. படம் நடிச்சிருக்கோம், நீங்கள் தான் எல்லாருமே எங்களுக்கு சப்போர்ட் பண்ணி ரொம்ப கஷ்டப்பட்டு அதனால் நீங்கள் எல்லாமே நாடி தான் மாஸ்டரும் ஃபைட்டு பண்ணியிருக்காரு. நல்லா சூப்பராக பண்ணியிருக்காரு. எல்லாரும் மக்கள்கிட்ட போய் சேர்த்துக்கோங்க. உங்களோட சப்போர்ட் எனக்கு வேணும். தேங்க்யூ. எல்லாருக்கும் வணக்கம். என் பேர் சதீஷ் மோகன். மூவியில் எனக்கு வாய்ப்பு கொடுத்த டேரக்டர் சார், ப்ரொடியூசர் சாருக்கு எனக்கு நன்றி. எல்லோரும் வந்து தேட்டர் பாருங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ. என்னோட ப்ரொடியூசர், என்னோட டேரக்டருக்கு தேங்க்ஸு. படம் ரொம்ப நல்லா வந்திருக்கு. என்னோட சைடும் ரொம்ப சப்போர்ட் பண்ணியிருக்கேன். ப்ரொடியூசர் வந்து எல்லாமே எனக்கு பண்ணி கொடுத்தாரு. தேங்க்ஸ் டு மை டீம் அண்ட் என்னோட உதவியாளருக்கு நன்றி சொல்லிக்கிறேன். தேங்க்யூ. வணக்கம். என்னுடைய நேம் காக்கா முட்டை சசிகுமார். இந்த படத்தில் வந்து அசோக்கிட்ட ஒரு மேனேஜர் ரோல் பண்ணியிருக்கேன். இந்த படத்தில் வந்து எனக்கு ஒரு சான்ஸ் கொடுத்தது ப்ரொடியூசர் டைரக்டர் ரவி அண்ணா, ரொம்ப தேங்க்ஸ் சொல்லியிருக்கேன். மாஸ்டர் ஒரு ஃபைட் ஒன்று லாஸ்ட் கிளைமேக்ஸ். ஸோ அது ரொம்ப சொன்ன மாதிரி அது டிஃப்ரெண்ட்டான ஒரு ஃபைட்டாக. அதே மாதிரி இந்த ஓப்பனிங் ஃபஸ்ட்டு சீன் ஒன்று படத்தில். ஸோ அந்த மாதிரி அது அது எப்படி பண்ணால் நான் போன வாரம் கூட கேட்டுப்பேன். ஏன்னா நிறைய படங்கள் நான் பார்ப்பேன். அப்படி ஒரு எக்ஸலண்ட்டாக அந்த சீன் ஃபஸ்ட்டு ஓப்பனிங் சீன் ஒரு கார் சீன் நைட்டில் எடுத்துக்கலாம். அந்த சீன் பார்க்கும்போதே எனக்கு படம் எப்படின்னா வந்து மாட்டி கேட்டேன். ஓகே நல்லா இருக்குது, நீங்களாம் பார்த்தா தான் சொல்கிறேன். அதனால் படம் வந்து நிச்சயம் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். ஆல்ரெடி ஃபஸ்ட்டு ஒரு டைட்டில் வந்து அதை விட இந்த டைட்டில் வந்து இந்த படத்துக்கு வந்து ரொம்ப பொருத்தமான ஒரு டைட்டிலாக வந்து இந்த டைட்டில் இருக்குது. அதே மாதிரி இந்த எல்லா டீமும் வந்து எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்தது நன்றி சொல்கிறேன். 40 லட்சம் ரூபாயில் ரஹ்மான் சார் மாதிரி ஒரு 4 கோடி ரூபாய் மியூசிக்கை 40 லட்சம் ரூபாயில் கொடுத்துருக்காரு. அவருக்கு இந்த டீம் சார்பாக அவருக்கு மிகப்பெரிய வாழ்க்கை. வணக்கம். அலர்ட் ஃபஸ்ட்டு போஸ்டர் ரிலீஸ் பண்ணோம். ரிலீஸ் பண்ண வாழ்த்து நான் இந்த படத்தோட படத்தில் வந்து ஒரு 4 பாட்டு இருக்குது. 4 இந்த மியூசிக் மெலடி சார் அது எல்லாம் நல்லா டான்ஸ் ஸோ எல்லாருக்கும் நன்றி. தேங்க்யூ. எல்லாருக்கும் வணக்கம். என் பேர் விக்கி. நான் ஆதித்யா டிவியில் ஆங்கராக இருக்கேன். நிறைய சன் டிவியில் நிறைய காமெடி ஷோஸ் பண்ணிகிட்ருக்கேன். இந்த அலர்ட் மூவியில் வந்து ஒரு நல்ல ஒரு கேரக்டர் ரோல் டேரக்டர் சார் எனக்கு கொடுத்தாரு. ப்ரொடியூசர் சார் கூடயே ட்ராவல் பண்ணுற மாதிரியே ஒரு ரோல். நிறைய இடத்துல காமெடி பண்ணலாம் அப்படின்னு சொல்லி நான் ட்ரை பண்ணேன். பட் ஆனால் கதை ரொம்ப சீரியஸான கதை. ஒரு சோஷியல் அவேர்னஸை வந்து டேரக்டர் கன்ஃபார்மாக அந்த படத்தில் சொல்லியிருக்காரு. அது கண்டிப்பாக மக்கள்கிட்ட போய் சேரும். இந்த படத்தை எல்லாருமே பாருங்கள். கண்டிப்பாக இந்த படம் உங்களை என்டர்டெயின்மெண்ட் பண்ணும். எனக்கு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்த டேரக்டர் சார், ப்ரொடியூசர் சார், இந்த டீம் எல்லாருக்குமே என்னுடைய நன்றிகள். தேங்க்யூ ஸோ மச். இருக்கிறாரு இப்பயே அதுக்கு வந்து இதுவே ஒரு மிகச்சிறந்த ஒரு உதாரணம். இந்திய நிகழ்ச்சியை பி ராஜன் இந்த படத்துக்கு அல்லும் பகலும் அயராது ராத்திரி பகலுன்னு இந்த நிமிஷம் வரைக்கும் உழைச்சிக்கினே இருக்காரு. உழையோடு உழைச்சிட்டு சிறப்பிக்க ரொம்ப சிறப்பாக பண்ணிட்டு இருக்காரு ராஜன். பாருங்க உட்காந்துப்பான் எடுத்துக்கு இல்ல அங்க நின்று எடுக்க முடியாது. போடியம் போட்டுருவோமா மச்சான்? போடியம் போட்டுருவாங்க.
சாருங்க பாருங்க சாருங்க மாஸ்டருங்க பாருங்க சாருங்க பாருங்க கம்மியாக இருந்துச்சுன்னு சொல்லுங்க நிதிஷனா சாருங்க பாருங்க ஆர்ட் ஆக்டருங்க சார் ஆர்ட் ஆக்டர் கேமராமேன் சார் செல்வா சாருங்க பாருங்க சாருங்க பாருங்க கேமராமேன் சார் கேமராமேன் கொடுங்க சார் சாருங்க பாருங்க டைம் ஆயிடுச்சு அப்புறம் பார்த்துக்கலாம் மியூசிக் சார் சாருங்க பாருங்க பாருங்க போனா நாங்க வாங்க விநாயகன் சார் விநாயகன் சார் வாங்க சார் வாங்க சார் வாங்க சார் விநாயகன் சார் விநாயகன் நீங்க அப்படி போங்க இங்கே வருந்திருக்கும் பண்பாளர்கள் இங்கே வந்திருக்க அனைவருக்கும் வணக்கம் இங்கே வந்து கெஸ்ட்டுக்கு வணக்கம் என்னோட ஃபர்ஸ்ட் படம் இந்த ரவி சுப்பிரமணியம் ஃபர்ஸ்ட் படம் சைலண்ட் படம் டேபிள் உட்காந்து பேசுனா ஃபர்ஸ்ட் லுக் ரிலீஸ் பண்ணுறாங்க வனிதா மேடம் ராதா மேடம் பிரிஜன் நண்பர்கள் ரிலீஸ் பண்ணுறாங்க இந்த படம் மிகப்பெரிய வெற்றியாக இருக்கிறதுக்கு நீங்களும் சப்போர்ட் பண்ணணும் எல்லாத்தையும் வந்தது எனக்கு அவங்களை எடுத்து வருப்பா 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 சஞ்சிதனா உட்காந்துக்கடா நீ கீழே உட்காந்துக்கடா ஓப்பன் பண்ணுங்க கொஞ்சம் இந்த பக்கம் இந்த பக்கம் வீடியோ எடுக்கிறாங்க வீடியோ ஓகேன்னா சொல்லுங்க போட்டோ எடுத்து சொல்லுங்க வீடியோ எடுத்துருங்க ஃபர்ஸ்ட் அதுக்கப்புறம் போட்டோ எடுத்துருங்க சொல்லுவோம் நீ நின்று எடுத்துக்கடா
அவங்க ஸ்டாப் பண்ணி ஹைட் தூக்கணுமா இது ஃபர்ஸ்ட் லுக்கு நான் வனிதாக்காவை மறைச்சிங்க கொஞ்சம் முன்னாடி போக சொல்லுங்க அண்ணா அப்படியே பின்னாடி போயிடுங்க அண்ணா ஒயிட் ஷர்ட் கொஞ்சம் பேக் போயிடுங்க அப்படியே பேக் போயிடுங்க அவங்க இப்படி வரட்டும் இல்லைன்னா தெரிய மாட்டாங்க சைடில் ஓகே ஓகே ஜி ஓகேப்பா கொஞ்ச நேரம் இருக்கும் ஒரு 5 நிமிஷம் சார் வெல்கம் சார் டேரக்டர் சார் புடி புடி டைரக்டர் சார் கேமரா இப்படி வந்திருக்கீங்க கொஞ்சம் பேக் கிட்ட வாங்க சரி பேக்ல அப்படியே பேக்ல ஓகேவா பின்னாடி அப்படி இல்ல கொஞ்சம் எத்தனை ஓகேவா மேம் லுக் போட்டுங்க பாருங்க மேம் லுக் போட்டுங்க பாருங்க ஓகேயா ஓகேப்பா